ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் நியூ புக்கோட டேர்ம் 2 புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புக்கில் டோட்டலாக 8 லெசன்ஸ் இருக்குது. வரலாறில் 4 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் செவ்வியல் உலகம், செகண்ட் லெசன் இடைக்காலம், தேர்ட் லெசன் இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும், ஃபோர்த் லெசன் நவீன யுகத்தின் தொடக்கம். புவியியலில் 2 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் நீர்க்கோளம், செகண்ட் லெசன் உயிர்க்கோளம். குடிமையியலில் 1 லெசன் இருக்குது. லெசன் 1 மனித உரிமைகள். பொருளியலில் 1 லெசன் இருக்குது. லெசன் 1 பணம் மற்றும் கடன். வரலாறில் ஃபர்ஸ்ட் லெசன் செவ்வியல் உலகம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது. பாரசீகர்களை எந்த கிரேக்க நகர அரசு இறுதி வரை எதிர்த்து நின்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏதென்ஸ். செகண்ட் கொஸ்டின், கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் டேஸ் ஆகும். ஆன்சர் ஹெலனியர்கள். தேர்ட் கொஸ்டின், ஹன் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஸ் ஆவார். யார் ஹன் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் லியூ பங். ஃபோர்த் கொஸ்டின், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் டேஸ் ஆவார். எந்த ரோமானிய ஆளுநர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்தார்னு கேட்குறாங்க. ஆன்சர் போன்டியஸ் பிலாத்து. ஃபிஃப்த் கொஸ்டின், பெலப்போனேசியா போர் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியோர்களுக்கிடையே நடைபெற்றது. ஆன்சர் ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ் நகர வாசிகள். ரோமன் லெட்டர் 2 சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒன், கிரீஸின் மீதான முதல் பாரசீக தாக்குதல் தோல்வியடைந்தது. அதாவது கிரீஸின் மீதான முதல் பாரசீக தாக்குதல் தோல்வியடைந்துச்சுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு ஜூலியஸ் சீசர் ஒரு காரணமாயிருந்தார். ஜூலியஸ் சீசர் ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தார் சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், ரோமின் மீது படையெடுத்த கூட்டத்தினர் பண்பாட்டில் மேம்பட்டவர்களாக கருதப்படுகின்றனர். பண்பாட்டில் மேம்பட்டவர்களாக ரோமின் மீது படையெடுத்த கூட்டத்தினர் கருதப்படுகின்றனர் சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், பௌத்த மதம் ரோம பேரரசை வலுவிழக்க செய்தது. ரோம பேரரசை வலுவிழக்க செய்தது பௌத்த மதம்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் சரி. கிரீஸின் மீதான முதல் பாரசீக தாக்குதல் தோல்வியடைந்ததுங்கிறது சரி. செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒன், யூக்ளிட் கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் எவ்வாறு நகர்கின்றன என்பது குறித்து ஒரு மாதிரியை உருவாக்கினார். கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் எவ்வாறு நகர்கிறது என்பது குறித்து ஒரு மாதிரியை உருவாக்கியவர் யூக்ளிட்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், எட்ரூஸ்கர்களை முறியடித்து ரோமானியர்கள் ஒரு குடியரசை நிறுவினர். ரோமானியர்கள் எட்ரூஸ்கர்களை முறியடித்து ஒரு குடியரசை நிறுவினர்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், அக்ரோபொலிஸ் புகழ்பெற்ற அடிமை சந்தை ஆனது. புகழ்பெற்ற அடிமை சந்தை அக்ரோபொலிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், ரோமும் கார்த்தேஜும் கிரேக்கர்களை துரத்துவதற்கு ஒன்றிணைந்தன. கிரேக்கர்களை துரத்துவதற்காக ரோமும் கார்த்தேஜும் ஒன்றிணைந்தனன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் செகண்ட் ஒன் மற்றும் ஃபோர்த் ஒன் சரி. எட்ரூஸ்கர்களை முறியடித்து ரோமானியர்கள் ஒரு குடியரசை நிறுவனருங்கிறதும் சரி. ரோமும் கார்த்தேஜும் கிரேக்கர்களை துரத்துவதற்கு ஒன்றிணைந்தனங்கிறதும் சரி. தேர்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒன், பட்டு வழித்தடம் ஹன் வம்ச ஆட்சியின் போது மூடப்பட்டது. ஹன் வம்ச ஆட்சியின் போது தான் பட்டு வழித்தடம் மூடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், வேளாண் குடிமக்களின் எழுச்சி ஏதென்ய குடியரசுக்கு அச்சத்தை கொடுத்தது. ஏதென்ய குடியரசுக்கு அச்சத்தை கொடுத்தது வேளாண் குடிமக்களின் எழுச்சின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், விர்ஜில் எழுதிய ஆனைட் ரோம ஏகாதிபத்தியத்தை புகழ்வதாய் அமைந்தது. ரோம ஏகாதிபத்தியத்தை புகழ்வதாய் அமைந்தது விர்ஜில் எழுதிய ஆனைட்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், ஸ்பார்டகஸ் ஜூலியஸ் சீசரை கொன்றார். ஜூலியஸ் சீசரை கொன்றவர் ஸ்பார்டகஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தேர்ட் ஒன் சரி. விர்ஜில் எழுதிய ஆனைட் ரோம ஏகாதிபத்தியத்தை புகழ்வதாய் அமைந்தது அப்படிங்கிறது சரி. ஃபோர்த் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒன், ரோம பேரரசர் மார்க்கஸ் அர்லியஸ் ஒரு கொடுங்கோலன். அதாவது ரோம பேரரசர் மார்க்கஸ் அர்லியஸ் ஒரு கொடுங்கோலன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், ரோமுலஸ் அரிலிஸ் ரோமானிய வரலாற்றில் மிகவும் மெச்சத்தக்க அரசர்.
ரோமானிய வரலாற்றோட மிகவும் மெச்சத்தக்க அரசர் வந்து ரோமுலஸ் அர்லிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், பேபியஸ் ஒரு புகழ்பெற்ற ஒரு கார்த்தேஜிய படைத்தலைவர் ஆவர். புகழ்பெற்ற கார்த்தேஜிய படைத்தலைவர் வந்து பேபியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், வரலாற்றாளராக லிவியை விட டாசிடஸ் மதிக்கத்தக்கவர். டாசிடஸ் வந்து வரலாற்றாளராக லிவியை விட மதிக்கத்தக்கவர்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபோர்த் ஒன் சரி. வரலாற்றாளராக லிவியை விட டாசிடஸ் மதிக்கத்தக்கவர்ங்கிறது சரி. ஃபிஃப்த் கொஸ்டின், பௌத்த மதம் ஜப்பானில் இருந்து சீனாவிற்கு பரவியது. ஜப்பானிலிருந்து சீனாவிற்கு பௌத்த மதம் பரவியதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்னர் புனித தோமையர் கிறித்துவ கொள்கைகளை பரப்பினார். புனித தோமையர் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அப்புறமா கிறித்துவ கொள்கைகளை பரப்பினார்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், ஐரோப்பாவில் புனித சோபியா ஆலயம் மிக நேர்த்தியான கட்டடமாகும். புனித சோபியா ஆலயம் வந்து ஐரோப்பாவில் மிக நேர்த்தியான கட்டடம்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், ட்ராஜன் ரோமனின் மோசமான சர்வாதிகாரிகளில் ஒருவராவர். ரோமனின் மோசமான சர்வாதிகாரிகளில் ஒருவர் தான் ட்ராஜன் சொல்கிறாங்க. ஆன்சர் தேர்ட் ஒன் சரி. ஐரோப்பாவில் புனித சோபியா ஆலயம் மிக நேர்த்தியான கட்டடமாகுங்கிறது சரி. ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், அக்ரோபொலிஸ் அதற்கு நேராக கான்சல். செகண்ட் ஒன், பிளாட்டோ அதற்கு நேராக ஏதென்ஸ். தேர்ட் ஒன், மாரியஸ் அதற்கு நேராக தத்துவ ஞானி. ஃபோர்த் ஒன், ஜிஎஸ் அதற்கு நேராக பொருள் முதல்வாதி. ஃபிஃப்த் ஒன், எபிக்யூரஸ் அதற்கு நேராக பாதுகாக்கப்பட்ட நகரம். ஆன்சர் அக்ரோபொலிஸ் அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட நகரம். பிளாட்டோ அப்படின்னா தத்துவ ஞானி. மாரியஸ் அப்படின்னா கான்சல். ஜிஎஸ் அப்படின்னா ஏதென்ஸ். எபிக்யூரஸ் அப்படின்னா பொருள் முதல்வாதி. ரோமன் லெட்டர் 4 கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிரேக்கர்கள் டேஸ் என்ற இடத்தில் பாரசீகர்களை தோற்கடித்தனர். பாரசீகர்களை எந்த இடத்துல கிரேக்கர்கள் தோற்கடித்தனர்னு கேட்குறாங்க. ஆன்சர் மராத்தான். செகண்ட் கொஸ்டின், ரோமானிய குடியரசில் ஏழை விவசாயிகளுக்கு ஆதாரமாக இருந்தவர் டேஸ். யார் வந்து ஏழை விவசாயிகளுக்கு ரோமானிய குடியரசில் ஆதரவாக இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டைரியஸ் கிராக்கஸ், காரியஸ்டோ கிராக்கஸ். தேர்ட் கொஸ்டின், டேஸ் வம்சத்தினரின் ஆட்சியின் போது தான் பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு வருகை தந்தது. பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு யாருடைய வம்சத்தினரின் ஆட்சியின் போது வருகை தந்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஹன். ஃபோர்த் கொஸ்டின், டேஸ் ஐரோப்பியாவின் மிக நேர்த்தியான கட்டடம். எது வந்து ஐரோப்பியாவோட மிக நேர்த்தியான கட்டடம்னு கேட்குறாங்க. ஆன்சர் புனித சோபியா. ஃபிஃப்த் கொஸ்டின், டேஸ் மற்றும் டேஸ் ரோம நீதிபதிகள் ஆவார்கள். ஆன்சர் பிலினி தி மக்கர், ப்ளூடாக். ரோமன் லெட்டர் 5 கீழ்கண்ட தலைப்பில் உள்ள எல்லா வினாக்களுக்கும் விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரோம் ஒரு பேரரசாக உருவாதல். ஆப்ஷன் ஆ, கிராக்கஸ் சகோதரர்கள் யார்? கிராக்கஸோட சகோதரர்கள் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டைபிரியஸ் கிராக்கஸ், காரியஸ்டோ கிராக்கஸ். ஆப்ஷன் ஆ, அவர்கள் ஆற்றிய பங்கு என்ன? அவர்கள் வந்து என்னென்ன பங்கு ஆற்றினார்கள்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக தங்கள் கருத்துக்களை கூறினர். ஆப்ஷன் இ, அவர்களின் உயிர் தியாகத்தின் வெளிப்பாடு என்ன? உயிர் தியாகத்தோட வெளிப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ரோம் குடியரசு ரோம பேரரசாக மாற்றம் பெற்றது. ஆப்ஷன் இ, முதல் ரோம பேரரசர் யார்? முதல் ரோம பேரரசர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அகஸ்டஸ். செகண்ட் கொஸ்டின், ஹன் பேரரசு. ஆப்ஷன் ஆ, ஹன் பேரரசை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஹன் பேரரசை தோற்றுவித்தவர் லீயூ பங். ஆப்ஷன் ஆ, ஹன் பேரரசின் தலைநகரம் எது? ஆன்சர் ஹன் பேரரசின் தலைநகரம் சாங் அன். ஆப்ஷன் இ, ஹன் பேரரசின் புதிய தலைநகரம் எங்குள்ளது? ஆன்சர் ஹன் பேரரசின் புதிய தலைநகரம் லுவோயாங் அமைந்துள்ளது. ஆப்ஷன் இ, ஹன் பேரரசின் புகழ்பெற்ற வலிமை வாய்ந்த அரசர் யார்? புகழ்பெற்ற ஹன் பேரரசின் வலிமை வாய்ந்த அரசர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஹன் பேரரசின் புகழ்பெற்ற வலிமை வாய்ந்த அரசர் வு தை என்பவராவர். செகண்ட் லெசன், இடைக்காலம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் ஜப்பானின் பழமையான மதமாகும். ஜப்பானோட பழமையான மதம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஹிண்டோ.
செகண்ட் கொஸ்டின் டேஸ் என்பதன் பொருள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சின்டோ. செகண்ட் கொஸ்டின் டேஸ் என்பதன் பொருள் பெரும்பெயர் என்பதாகும். எதனுடைய பொருள் பெரும்பெயர்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டைம் யாஸ். தேர்ட் கொஸ்டின் ஸ்பெயினை கைப்பற்றிய அராபிய தளபதி டேஸ். எந்த அராபிய தளபதி ஸ்பெயினை கைப்பற்றினார்னு கேட்குறாங்க. ஆன்சர் தாரிக். ஃபோர்த் கொஸ்டின் ஹருண் அல் ரஷீத் என்பவர் டேஸின் திறமையான அரசர். எதனுடைய திறமையான அரசர் ஹருண் அல் ரஷீத்னு சொல்கிறாங்க. ஆன்சர் அப்பாசித்து வம்சம். ஃபிஃப்த் கொஸ்டின் நிலப்பிரபுத்துவம் டேஸ் மையமாக கொண்டது. ஆன்சர் அண்டியிருத்தலை. ரோமன் லெட்டர் 2 சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் செங்கிஸ்கான் ஒரு மத சகிப்புத்தன்மை இல்லாதவர். மத சகிப்புத்தன்மை இல்லாதவர் செங்கிஸ்கான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் மங்கோலியர் ஜெருசலேமை அழித்தனர். ஜெருசலேமை அழித்தவர் மங்கோலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் உதுமானிய பேரரசை சிலுவை போர்கள் வலுவிழக்க செய்தன. சிலுவை போர்கள் உதுமானிய பேரரசை வலுவிழக்க செய்தனன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் போப்பாண்டவர் கிரிகோரி 4ஆம் ஹென்றியை மதவிலக்கம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி பதவி விலக செய்தார். 4ஆம் ஹென்றிய போப்பாண்டவர் கிரிகோரி மதவிலக்கம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி பதவி விலக செய்தார்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபோர்த் ஒன் சரி. போப்பாண்டவர் கிரிகோரி 4ஆம் ஹென்றியை மதவிலக்கம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி பதவி விலக செய்தாருங்கிறது சரி. செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் மங்குகான் என்பவர் சீனாவின் ஆளுநர். சீனாவோட ஆளுநர் மங்குகான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் சீனாவில் இருந்த மங்கோலிய அரச சபை மார்க்கோ போலோவின் நன்மதிப்பை பெற்றது. மார்க்கோ போலோவோட நன்மதிப்பு பெற்றது சீனாவில் இருந்த மங்கோலிய அரச சபைன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் சிகப்பு தலைப்பாகை என்ற அமைப்பின் தலைவராக இருந்தவர் ஹங் சாவோ. ஹங் சாவோ சிகப்பு தலைப்பாகை என்ற அமைப்பின் தலைவராக இருந்தவர்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் மங்கோலியர்கள் சீனாவில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர். யுவான் வம்சம் என்ற பெயரில் மங்கோலியர்கள் சீனாவில் தங்களது ஆட்சியை நிறுவினர்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் செகண்ட் ஒன் மற்றும் ஃபோர்த் ஒன் சரியானவை. சீனாவில் இருந்த மங்கோலிய அரச சபை மார்க்கோ போலோவின் நன்மதிப்பை பெற்றதுங்கிறது சரி. மங்கோலியர்கள் சீனாவில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினருங்கிறதும் சரி. தேர்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் போயங் மற்றும் சங் ஆன் ஆகியவை சுங் வம்சத்தால் கட்டப்பட்டது. சுங் வம்சத்தால் கட்டப்பட்டது போயங் மற்றும் சங் ஆன் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் விவசாயிகளின் எழுச்சி சாங் வம்சம் அழிய வழிகோலியது. சாங் வம்சம் அழியிருக்கு விவசாயிகளின் எழுச்சி தான் வழிகோலியதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் செல்ஜுக் துருக்கியர் என்பவர் தாத்தாரியர் என்னும் பழங்குடியினர் ஆவர். தாத்தாரியர் என்னும் பழங்குடியினர் செல்ஜுக் துருக்கியர்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் மங்கோலியர்கள் ஜப்பானில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர். யுவான் வம்சம் என்ற பெயரில் மங்கோலியர்கள் ஜப்பானில் அவர்களுடைய ஆட்சியை நிறுவினர்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் சரி. ஃபோர்த் கொஸ்டின் கூற்று கு. பௌத்த மதம் இந்தியாவில் இருந்து சீனாவிற்கு சென்றது. இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு பௌத்த மதம் சென்றதுன்னு சொல்கிறாங்க. காரணம் கா. சீனாவில் தொடக்க காலத்தில் குடியேறிய இந்தியர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றியவர்கள். அதாவது இந்தியர்கள் தொடக்க காலத்தில் சீனாவில் குடியேறின போது பௌத்த மதத்தை பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்று சரி காரணம் தவறு. கூற்றுக்கு பௌத்த மதம் இந்தியாவில் இருந்து சீனாவிற்கு சென்றதுங்கிறது சரி. அதுக்கான காரணம் கா. சீனாவில் தொடக்க காலத்தில் குடியேறிய இந்தியர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றியவர்கள்ங்கிற காரணம் தவறு. ஃபிஃப்த் கொஸ்டின் கூற்று கு. ஜெருசலேமை துருக்கியர் கைப்பற்றி கொண்டது சிலுவை போருக்கு காரணமானது. சிலுவை போருக்கு காரணமானது ஜெருசலேமை துருக்கியர் கைப்பற்றி கொண்டதுன்னு சொல்கிறாங்க. காரணம் கா. ஜெருசலேமிற்கு புனித பயணம் மேற்கொள்ள ஐரோப்பிய கிறித்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஐரோப்பிய கிறித்தவர்களுக்கு ஜெருசலேமிற்கு புனித பயணம் மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி. கூற்றுக்கு ஜெருசலேமை துருக்கியர் கைப்பற்றி கொண்டது சிலுவை போருக்கு காரணமானதுங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம் ஜெருசலேமிற்கு புனித பயணம் மேற்கொள்ள ஐரோப்பிய கிறித்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுங்கிற காரணம் தவறு. சாரி கூற்றுக்கான காரணமும் சரி.
ரோமன் லெட்டர் 3 கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் என்பவர்கள் ஜப்பானின் பூர்வ குடிகள் ஆவர். ஜப்பானோட பூர்வ குடிகள் வந்து யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஐனஸ். செகண்ட் கொஸ்டின், டேஸ் என்பது ஜப்பானின் முன்னாள் பெயர் ஆகும். ஜப்பானோட முன்னாள் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் யமட்டோ. தேர்ட் கொஸ்டின், டேஸ் என்பது மெதினாவின் முந்தைய பெயர் ஆகும். மெதினாவோட முந்தைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் எத்ரிப். ஃபோர்த் கொஸ்டின், வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு டேஸ் என்ற பண்பாட்டில் பின்தங்கியவர்கள் அச்சுறுத்தலை கொடுத்தனர். எந்த பண்பாட்டில் வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு பின்தங்கியவர்கள் வந்து அச்சுறுத்தலை கொடுத்தனர்னு கேட்குறாங்க. ஆன்சர் மங்கோலியர்கள். ஃபிஃப்த் கொஸ்டின், உதுமானியர் மேலாண்மையை பால்கன் பகுதியில் நிறுவியவர் டேஸ் ஆவார். பால்கன் பகுதியில் உதுமானியர் மேலாண்மையை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இரண்டாம் முகமது. ரோமன் லெட்டர் 4 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், சிகப்பு தலைப்பாகைகள், அதற்கு நேராக காமகுரா. செகண்ட் ஒன், செல்ஜூக் துருக்கியர்கள், அதற்கு நேராக இரண்டாம் முகமது. தேர்ட் ஒன், முதல் சோகுனேட், அதற்கு நேராக அரேபிய இரவுகளின் நகரம். ஃபோர்த் ஒன், பாக்தாத், அதற்கு நேராக சு யுவான்சங். ஃபிஃப்த் ஒன், கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றப்படல், அதற்கு நேராக மத்திய ஆசியா. ஆன்சர் சிகப்பு தலைப்பாகைகள் அப்படின்னா சு யுவான்சங். செல்சூக் துருக்கியர்கள் அப்படின்னா மத்திய ஆசியா. முதல் சோகுனேட் அப்படின்னா காமகுரா. பாக்தாத் அப்படின்னா அரேபிய இரவுகளின் நகரம். கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றப்படல் அப்படின்னா இரண்டாம் முகமது. ரோமன் லெட்டர் 5 கீழ்கண்ட தலைப்புகளில் உள்ள எல்லா வினாக்களுக்கும் விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜப்பானின் சோகுனேட்கள். ஆப்ஷன் ஆ, ஜப்பானில் பதவிக்காக சண்டையிட்டு கொண்ட டைம்யாஸ் குடும்பங்கள் இரண்டை குறிப்பிடுக. ஆன்சர் தாரா மின்மோட்டா. ஆப்ஷன் ஆ, இப்போரில் வெற்றி பெற்றவர் யார்? போரில் வெற்றி பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் யோரிடோமோ. ஆப்ஷன் இ, பேரரசர் வெற்றி பெற்றவருக்கு கொடுத்த பட்டம் என்ன? வெற்றி பெற்றவருக்கு பேரரசர் கொடுத்த பட்டம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் செய்தாய் சோகன். ஆப்ஷன் இ, முதல் சோகுனேட்டின் தலைநகர் எங்கே நிறுவப்பட்டது? முதல் சோகுனேட்டின் தலைநகர் வந்து எங்கு நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் காமகுரா. செகண்ட் கொஸ்டின், அப்பாசித்துகளின் ஆட்சி. ஆப்ஷன் ஆ, அப்பாசித்துக்கள் என்போர் யார்? அப்பாசித்துக்கள்னா யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நபிகள் நாயகத்தின் மாமன் அப்பாஸ் என்பவரின் வழிவந்தோர் ஆகையால் அப்பாசித்துக்கள் என்றழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் ஆ, அப்பாசித்து காலிஃபா சூட்டிக்கொண்ட பட்டம் என்ன? எந்த பட்டத்தை அப்பாசித்து காலிஃபா வந்து சூட்டிக்கொண்டார்னு கேட்குறாங்க. ஆன்சர் நம்பிக்கையாளர்களின் தளபதி. ஆப்ஷன் இ, அவர்களின் புதிய தலைநகரம் எங்குள்ளது? அவர்களுடைய புதிய தலைநகரம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாக்தாத் என்ற புதிய தலைநகரத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் இ, யாருடைய ஆட்சியில் அப்பாசித்து பேரரசு புகழின் உச்சத்தை எட்டியது? அப்பாசித்து பேரரசு யாருடைய ஆட்சியில் புகழின் உச்சத்தை எட்டியதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஹருன் அல் ரஷீத் என்பவருடைய ஆட்சியில் அப்பாசித்து பேரரசு புகழின் உச்சத்தை எட்டியது. தேர்ட் லெசன், இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும், சோழர்கள் முதல் மொகலாயர்கள் வரை. ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விரிவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியின் இரண்டாவது வலிமை வாய்ந்த இடம் டேஸ். அலாவுதீன் கில்ஜியின் விரிவடைந்து வரும் இரண்டாவது வலிமை வாய்ந்த இடம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தௌலாதாபாத். செகண்ட் கொஸ்டின், தக்கான சுல்தானியங்கள் டேஸால் கைப்பற்றப்பட்டன. யாரால் தக்கான சுல்தானியங்கள் வந்து கைப்பற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அவுரங்கசீப். தேர்ட் கொஸ்டின், டேஸ் பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது. தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது எந்த பேரரசுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் விஜயநகர். ஃபோர்த் கொஸ்டின், ஐநூற்றுவர் என்றறியப்பட்ட வணிக குழு தனது தலைமையிடம் டேஸில் கொண்டிருந்தது. எந்த இடத்துல ஐநூற்றுவர் என்றறியப்பட்ட வணிக குழு தனது தலைமையிடத்தை கொண்டிருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஐஹோல். ஃபிஃப்த் கொஸ்டின், கிருஷ்ணதேவராயர் டேஸின் சமகாலத்தவர். யாருடைய சமகாலத்தவர் கிருஷ்ணதேவராயர்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாபர். ரோமன் லெட்டர் 2 சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ஷன் ஆ, விஜயநகர அரசு நிறுவப்பட்டது தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வாகும்.
தென்னிந்திய வரலாற்றோட மிக முக்கிய நிகழ்வுனா விஜயநகர அரசு நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ சாளுவ அரச வம்சம் நீண்ட காலம் ஆட்சி செய்தது. நீண்ட காலம் ஆட்சி செய்தது வந்து சாளுவ அரச வம்சம்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தானியத்துடன் சுமூகமான உறவுகளை கொண்டிருந்தனர். பாமினி சுல்தானியத்தோட விஜயநகர அரசுகள் வந்து சுமூகமான உறவுகளை கொண்டிருந்தனர்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ ரஜபுத்திர அரசுகள் பாரசீகத்திலிருந்தும் அராபியாவிலிருந்தும் குடிபெயர்பவர்களை ஈர்த்தன. அதாவது பாரசீகத்திலிருந்தும் அராபியாவிலிருந்தும் குடிபெயர்பவர்களை ரஜபுத்திர அரசுகள் வந்து ஈர்த்தனன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ விஜயநகர அரசு நிறுவப்பட்டது தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வாகும்ங்கிறது சரியான கூற்று. செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஆ செஞ்சியில் நாயக்க அரசு உருவானது. நாயக்க அரசு வந்து செஞ்சியில் உருவானதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ தெலுங்கு நாயக்கர்கள் பணியமர்த்தப்பட்டதன் விளைவாக தெலுங்கு பேசும் மக்கள் மதுரையிலிருந்து குடிபெயர்ந்தனர். தெலுங்கு பேசும் மக்கள் வந்து தெலுங்கு நாயக்கர் பணியமர்த்தப்பட்டதன் விளைவாக மதுரையிலிருந்து குடிபெயர்ந்தனர்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ ஜஹாங்கீரின் காலத்திலிருந்தே முகலாய பேரரசு சரிய துவங்கியது. முகலாய பேரரசு வந்து ஜஹாங்கீரின் காலத்திலிருந்தே சரிய துவங்கியதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ ஐரோப்பியர்கள் அடிமைகளை தேடி இந்தியாவிற்கு வந்தனர். ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவிற்கு அடிமைகளை தேடி வந்தனர்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ தெலுங்கு நாயக்கர்கள் பணியமர்த்தப்பட்டதன் விளைவாக தெலுங்கு பேசும் மக்கள் மதுரையிலிருந்து குடிபெயர்ந்தனர் அப்படிங்கிறது சரியான கூற்று. தேர்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஆ புராண கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவளிகள் மெக்கன்சியாலில் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன. அதாவது மெக்கன்சியால் புராண கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவளிகளை சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ அவுரி என்பது இந்தியாவில் மிக முக்கியமான பானப்பெயராகும். இந்தியாவோட மிக முக்கியமான பானப்பெயர் அவுரின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ மகமுத் கவான் அலாவுதீன் கில்ஜியின் அமைச்சர் ஆவர். அலாவுதீன் கில்ஜியினோட அமைச்சர் மகமுத் கவான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ போர்ச்சுகீசியர்கள் தங்கள் முதல் கோட்டையை கோவாவில் கட்டினர். கோவாவில் தான் போர்ச்சுகீசியர்கள் வந்து தங்களுடைய முதல் கோட்டையை கட்டினர்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ புராண கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவளிகள் மெக்கன்சியால் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டனங்கிறது சரியான கூற்று. ஃபோர்த் கொஸ்டின் கூற்று கு கிழக்கே சீனா முதல் மேற்கே ஆப்பிரிக்கா வரை நீண்டிருந்த கடல் வணிகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இந்தியா இருந்தது. இந்தியா வந்து கிழக்கு சீனாவிலிருந்து மேற்கு ஆப்பிரிக்கா வரை நீண்டிருந்த கடல் வணிகத்தின் ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்கிறாங்க. காரணம் இந்தியாவின் நிலவியல் அமைப்பு இந்திய பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது. இந்திய பெருங்கடலோட மையத்தில் தான் இந்தியாவின் நிலவியல் அமைப்பு அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கூற்று கிழக்கே சீனா முதல் மேற்கே ஆப்பிரிக்கா வரை நீண்டிருந்த கடல் வணிகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இந்தியா இருந்தது அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம் இந்தியாவின் நிலவியல் அமைப்பு இந்திய பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது. காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின் பேரழகும் கலைத்திறனும் மிக்க தங்க சிலைகளை சோழர்கள் வடித்தனர். சோழர்கள் வந்து பேரழகும் கலைத்திறனும் மிக்க தங்க சிலைகளை வடித்தனர்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் சோழர்களின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிவனின் மறுவடிவான நடராஜரின் பிரபஞ்ச நடனம். அதாவது சிவனின் மறுவடிவான நடராஜரின் பிரபஞ்ச நடனம் தான் சோழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் தவறு, செகண்ட் ஒன் சரி. ரோமன் லெட்டர் 3 கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் போர்ச்சுகீசியர்கள் அதற்கு நேராக வங்காளம். செகண்ட் ஒன் தான்சேன் அதற்கு நேராக கோட்டம். தேர்ட் ஒன் பட்டு வளர்ப்பு அதற்கு நேராக அக்பரின் அரச சபை. ஃபோர்த் ஒன் அங்கோட்வாட் அதற்கு நேராக கோவா. ஃபிஃப்த் ஒன் மாவட்டம் அதற்கு நேராக கம்போடியா. ஆன்சர் போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னா கோவா, தான்சேன் அப்படின்னா அக்பரின் அரச சபை, பட்டு வளர்ப்பு அப்படின்னா வங்காளம், அங்கோட்வாட் அப்படின்னா கம்போடியா, மாவட்டம் அப்படின்னா கோட்டம். ரோமன் லெட்டர் 4 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் மேற்கு கடற்கரை வந்த ஐரோப்பியர் டேஸ். இந்தியாவோட மேற்கு கடற்கரைக்கு வந்த ஐரோப்பியர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் போர்ச்சுகீசியர்கள்.
செகண்ட் கொஸ்டின் கிபி அதாவது பொது ஆண்டு 1565ஆம் ஆண்டு தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படைகள் விஜயநகரை டேஸ் போரில் தோற்கடித்தது. அதாவது விஜயநகர கிபி 1565ஆம் ஆண்டு தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படைகள் எந்த போரில் தோற்கடித்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தலைக்கோட்டை. தேர்ட் கொஸ்டின் விஜயநகரம் ஓர் டேஸ் அரசாக உருவானது. எந்த அரசாக விஜயநகரம் உருவானதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இராணுவத்தன்மை கொண்ட. ஃபோர்த் கொஸ்டின் நகரமயமாதலின் போக்கு டேஸ் காலத்தில் அதிகரித்தது. யாருடைய காலத்தில் நகரமயமாதலின் போக்கு அதிகரித்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் விஜயநகர அரசு. ஃபிஃப்த் கொஸ்டின் டேஸ் காலம் தமிழக வரலாற்றின் உன்னத ஒளி பொருந்திய காலம். உன்னத ஒளி பொருந்திய காலம் தமிழக வரலாற்றின் எந்த காலம்னு கேட்குறாங்க. ஆன்சர் சோழர். ரோமன் லெட்டர் 5 ஒவ்வொரு தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐரோப்பியரின் வருகை. ஆப்ஷன் ஆ இந்தியாவிலிருந்து நடைபெற்ற நறுமணப் பொருட்கள் வணிகத்தை கட்டுப்படுத்தியது யார்? அதாவது இந்தியாவிலிருந்து நடைபெற்ற நறுமணப் பொருட்களோட வணிகத்தை கட்டுப்படுத்தியது யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஐரோப்பியர்கள். ஆப்ஷன் ஆ அனைத்து பகுதியிலுமான கடல் வணிகத்தை போர்ச்சுகீசியர்களால் கட்டுப்படுத்த முடிந்தது எவ்வாறு? போர்ச்சுகீசியர்கள் அனைத்து பகுதியிலான கடல் வணிகத்தையும் கட்டுப்படுத்த முடிந்தது எவ்வாறுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கப்பற்படை வலிமையின் காரணமாக கட்டுப்படுத்த முடிந்தது. ஆப்ஷன் இ இந்தியாவில் ஐரோப்பியரின் வணிக நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன? ஐரோப்பியரோட வணிக நடவடிக்கைகள் இந்தியாவில் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கடல் வழியாக. ஆப்ஷன் இ இந்தியாவில் டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர், டேனியர் ஆகியோரின் இடங்கள் எவை? அதாவது டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர், டேனியர் அவர்களுடைய இடங்கள் இந்தியாவில் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நாகப்பட்டினம், மெட்ராஸ், பாண்டிச்சேரி, தரங்கம்பாடி. செகண்ட் கொஸ்டின் சமூகம், மதம், பண்பாடு. ஆப்ஷன் ஆ இந்திய சமூகத்தின் மிகவும் தனித்தன்மை வாய்ந்த அம்சம் எது? எந்த அம்சம் இந்திய சமூகத்தின் மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் சாதி முறை. ஆப்ஷன் ஆ கில்டு என்றால் என்ன? ஆன்சர் ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்து வருபவர் அத்தொழில் சார்ந்த குழுவில் அல்லது அமைப்பில் உறுப்பினராக சேர்வது கில்டு முறையாகும். ஆப்ஷன் இ சைவ இயக்கங்கள் சிலவற்றை குறிப்பிடுக. சைவ இயக்கங்கள் சிலவற்றை கேட்குறாங்க. ஆன்சர் சைவ சித்தாந்தம், வீர சைவம், வர்க்கரி சம்பிரதாய. ஆப்ஷன் இ அக்பரின் அவையிலிருந்த இசை விற்பன்னர் யார்? அதாவது அக்பரோட அவையிலிருந்த இசை விற்பன்னர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அக்பரின் அவையிலிருந்த இசை விற்பன்னர் தான்சேன். ஃபோர்த் லெசன் நவீன யுகத்தின் தொடக்கம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவர்களில் யார் மனித நேயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்? மனித நேயத்தோட தந்தை யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பிரான்சிஸ்கோ பெட்ரார்க். செகண்ட் கொஸ்டின் ஸ்கூல் ஆஃப் ஏதென்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர். ஸ்கூல் ஆஃப் ஏதென்ஸுங்கிற ஓவியத்தை யார் வரைந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ரஃபேல் சான்சியோ. தேர்ட் கொஸ்டின் வில்லியம் ஹார்வி டேஸ் கண்டுபிடித்தார். ஆன்சர் இரத்தத்தின் சுழற்சி. ஃபோர்த் கொஸ்டின் 95 கொள்கைகளை எழுதியவர் யார்? யார் 95 கொள்கைகள் எழுதினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் மார்ட்டின் லூதர். ஃபிஃப்த் கொஸ்டின் கிறிஸ்தவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர் டேஸ். யார் கிறிஸ்துவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜான் ஹால்வின். சிக்ஸ்த் கொஸ்டின் பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார்? ஆன்சர் லோபோ ஹோன்சால்வ்ஸ். செவன்த் கொஸ்டின் பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் டேஸ். யார் பசிபிக் பெருங்கடல் என்ற பெயரை இட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஃபெர்டினாண்ட் மெகல்லன். எய்த் கொஸ்டின் அமெரிக்க கண்டம் டேஸ் என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது. யாருடைய பெயரால் அமெரிக்க கண்டம் பெயரிடப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அமெரிகோ வெஸ்புகி. நைன்த் கொஸ்டின் கிழக்கு இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் வசமிருந்த பகுதிகளுக்கு தலைமையகமாக டேஸ் இருந்தது. போர்ச்சுகீசியர்களோட வசமிருந்த பகுதிகளுக்கு தலைமையகமாக கிழக்கு இந்தியாவில் எது இருந்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கோவா.
10th கொஸ்டின் கீழ்கண்ட தாவரங்களுள் எது அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய நாட்டுக்கு அறிமுகப்படுத்தின தாவரம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிபி 1453 கான்ஸ்டாண்டினோபிளை டேஸ் கைப்பற்றினர்? யார் கிபி 1453 கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றியவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் துருக்கியர். செகண்ட் கொஸ்டின் டேஸ் என்பவர் மனிதநேயவாதிகளிடையே ஒரு இளவரசர் என்று அறியப்படுகிறார். மனிதநேயவாதிகளிடையே ஒரு இளவரசர் என அறியப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் எராஸ்மஸ். தேர்ட் கொஸ்டின் டேஸ் சிஸ்டைன் திருச்சபை மேற்கூரைகளில் வரையப்பட்ட தன்னுடைய ஓவியங்களுக்காக புகழ்பெற்றவர் ஆவர்? யார் சிஸ்டைன் திருச்சபை மேற்கூரைகளில் வரையப்பட்ட தன்னுடைய ஓவியங்களுக்காக புகழ்பெற்றவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் மைக்கேல் ஆஞ்சலோ. ஃபோர்த் கொஸ்டின் கத்தோலிக்க திருச்சபை நிறுவனத்துக்கு உள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் டேஸ் ஆகும்? எந்த சீர்திருத்தம் கத்தோலிக்க திருச்சபை நிறுவனத்துக்கு உள்ளேயே மேற்கொள்ளப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் எதிர்மத சீர்திருத்தம். ஃபிஃப்த் கொஸ்டின் வணிக புரட்சியின் தலையாய அம்சங்கள் டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகும்? ஆன்சர் வங்கிகள், கூட்டு பங்கு நிறுவனங்களின் தோற்றம், வர்த்தகத்தின் வளர்ச்சி. ரோமன் லெட்டர் 3 சரியான கூற்றினை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஆ மார்ட்டின் லூதர் கத்தோலிக்க திருச்சபையால் பாகுபாட்டுடன் நடத்தப்பட்டதால் அவர் அதனுடனான உறவை துண்டித்து கொண்டார். அதாவது மார்ட்டின் லூதருங்கிறவர் கத்தோலிக்க திருச்சபையால் பாகுபாட்டுடன் நடத்தப்பட்டதுனால அவர் அதனுடன் இருந்த உறவை துண்டித்து கொண்டார்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ ஜெனீவாவில் இருந்து ஜான் கால்வினின் அரசாங்கம் தாராளமயமானதாகவும் வேடிக்கை நிரம்பியதாகவும் இருந்தது. ஜான் கால்வினின் அரசாங்கம் தாராளமயமானதாகவும் வேடிக்கை நிரம்பியதாகவும் ஜெனீவாவில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ 8ஆம் ஹென்றி கத்தோலிக்க திருச்சபையுடன் ஆழமான இறையியல் வேறுபாடுகளை கொண்டிருந்தார். அதாவது கத்தோலிக்க திருச்சபையுடன் ஆழமான இறையியல் வேறுபாடுகளை கொண்டிருந்தவர் 8ஆம் ஹென்றின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ தேவாலயத்து கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களின் முக்கியத்துவத்தையும் ட்ரெண்ட் கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தம் தந்தது. ட்ரெண்ட் கவுன்சில் தேவாலயத்து கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி அழுத்தம் தந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ தேவாலயத்து கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களின் முக்கியத்துவத்தையும் ட்ரெண்ட் கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தம் தந்தது. இதுதான் சரியான கூற்று. செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஆ புதிய தரை மற்றும் கடல்வழி கண்டுபிடிப்புகளால் பொருளாதார மையங்கள் இத்தாலிய நகர அரசுகளிலிருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு மாற்றப்பட்டன. அதாவது பொருளாதார மையங்கள் புதிய தரை மற்றும் கடல்வழி கண்டுபிடிப்புகளால் இத்தாலிய நகர அரசிலிருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு மாற்றப்பட்டனன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ குதிரைகள் அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்டவை. அமெரிக்காவோட பிறப்பிடம் குதிரைகள்னு சொல்கிறாங்க. அதாவது குதிரைகள் தான் அமெரிக்காவோட பிறப்பிடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ நவீன யுகத்தின் தொடக்க காலத்தில் பொருளாதார நடவடிக்கைகளில் அரசு தலையிடவில்லை. அதாவது நவீன யுகத்தோட தொடக்க காலத்தில் பொருளாதார நடவடிக்கைகளில் அரசு தலையிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ போர்ச்சுகீசியர்கள் அரேபியர்களுடன் இணைந்து இந்தியாவில் வாணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் அரேபியர்களுடன் இணைந்து வாணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ புதிய தரை மற்றும் கடல்வழி கண்டுபிடிப்புகளால் பொருளாதார மையங்கள் இத்தாலிய நகர அரசுகளிலிருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு மாற்றப்பட்டன அப்படிங்கிற கூற்று சரி. ரோமன் லெட்டர் 4 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் நிலப்பிரபுத்துவம், அதற்கு நேராக ஏகபோக வர்த்தகம். செகண்ட் ஒன் மனிதாபிமானம், அதற்கு நேராக மதத்திற்கு புறம்பானவர் மீது விசாரணை. தேர்ட் ஒன் நீதி விசாரணை, அதற்கு நேராக ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான வர்த்தக பரிமாற்றம். ஃபோர்த் ஒன் மெர்கண்டலிசம், அதற்கு நேராக சமூக பொருளாதார அமைப்பின் படிநிலை. ஃபிஃப்த் ஒன் கொலம்பிய பரிமாற்றம், அதற்கு நேராக மனித கௌரவம். ஆன்சர் நிலப்பிரபுத்துவம் அப்படின்னா சமூக பொருளாதார அமைப்பின் படிநிலை. செகண்ட் ஒன் மனிதாபிமானம் அப்படின்னா மனித கௌரவம். தேர்ட் ஒன் நீதி விசாரணை அப்படின்னா மதத்திற்கு புறம்பானவர் மீது விசாரணை.
4th ஒன் மெர்கண்டலிசம் அப்படின்னா ஏகபோக வர்த்தகம். 5th ஒன் கொலம்பிய பரிமாற்றம் அப்படின்னா ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான வர்த்தக பரிமாற்றம். புவியியல் ஃபர்ஸ்ட் லெசன் நீர்க்கோளம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சுந்தா அகழி காணப்படும் பெருங்கடல். எந்த பெருங்கடலில் சுந்தா அகழி காணப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இந்திய பெருங்கடல். செகண்ட் கொஸ்டின் பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல டேஸ். அதாவது ஒரு பெருங்கடலில் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்லும்போது என்னவாகும்னு கேட்குறாங்க. ஆன்சர் குறையும். தேர்ட் கொஸ்டின் கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம். கடல் நீரோட்டங்கள் எப்படி உருவாச்சு, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். புவியின் சுழற்சி, வெப்பநிலை வேறுபாடு, உவர்ப்பிய வேறுபாடு. ஃபோர்த் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன் மீன்பிடி தளங்கள் பெரும்பாலும் அகலமான கண்டத்திட்டு பகுதிகளில் காணப்படுகின்றன. அதாவது மீன்பிடி தளங்கள் பெரும்பாலும் அந்த அகலமான கண்டத்திட்டு பகுதியில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் மீன்பிடி தொழில் நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது. மீன்பிடி தொழில் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் நன்கு வளர்ச்சியடைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் மீனின் முதன்மை உணவான தாவர ஊட்டச்சத்து வளர்வதற்கு வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் இணைவதே காரணமாகும். அதாவது மீனோட முதன்மை உணவான தாவர ஊட்டச்சத்து வளர்வதற்கும் வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் இணைவதே காரணமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் இந்தியாவின் உள்நாட்டு மீன்பிடி தொழில் குறிப்பிடத்தக்கது ஆகும். உள்நாட்டு மீன்பிடி தொழில் இந்தியாவில் குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் மற்றும் தேர்ட் ஒன் சரி. ஃபிஃப்த் கொஸ்டின் கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம். கடலடி மலைத்தொடர் எப்படி உருவாச்சுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் புவித்தட்டுகள் விலகுதல். சிக்ஸ்த் கொஸ்டின் கடல் மட்டத்தின் கீழுள்ள நிலத்தோற்றங்கள் வரிசை கிரமமாக உள்ளவை எவை. அதாவது கடல் மட்டத்தோட கீழ் இருக்கிற நிலத்தோற்றங்கள் வரிசை கிரமமாக உள்ளது எவைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கண்டத்திட்டு, கண்ட சரிவு, கடலடி சமவெளி, கடல் அகழி. செவன்த் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தாது எது. எது பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வளைகுடா நீரோட்டம், பசிபிக் பெருங்கடல், கேனரி கடல் நீரோட்டம், மத்திய தரைக்கடல். இந்த ரெண்டும் தான் பொருந்தாதது. எய்த் கொஸ்டின் கடலில் காணப்படும் பிளாங்டனின் அளவை தீர்மானிக்கும் காரணி. அதாவது கடலில் இருக்கிற பிளாங்டனின் அளவை தீர்மானிக்கக்கூடிய காரணி எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நீரின் ஆழம், செகண்ட் ஒன் கடல் நீரோட்டம், தேர்ட் ஒன் வெப்பநிலை மற்றும் உவர்ப்பியம், ஃபோர்த் ஒன் பகல் மற்றும் இரவின் நீளம். ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரி. நீரின் ஆழம், கடல் நீரோட்டம், வெப்பநிலை மற்றும் உவர்ப்பியம். கேள்வி எண் 9 13 வரை கூற்று காரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஆ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஆ ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் இல்லை. ஆப்ஷன் இ ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. ஆப்ஷன் இ ஏ தவறு, ஆனால் ஆர் சரி. 9th கொஸ்டின் கூற்று ஏ வரைபடங்களில் கடல்கள் எப்பொழுதும் நீல நிறத்தில் கொடுக்கப்படும். ஒரு வரைபடத்தில் கடலை குறிக்கிறதுக்கு நீல நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் இது கடல்களின் இயற்கையான நிறத்தை காட்டுகிறது. அதுக்கான காரணம் கடலோட இயற்கையான நிறத்தை காட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். கூற்று வரைபடங்களில் கடல்கள் எப்பொழுதும் நீல நிறத்தில் கொடுக்கப்படுங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம் இது கடல்களின் இயற்கையான நிறத்தை காட்டுகிறது. கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 10th கொஸ்டின் கூற்று ஏ ஆழ்கடல் மட்டக்குன்றுகள் கயாட் என்று அழைக்கப்படுகின்றன. ஆழ்கடல் மட்டக்குன்றுகள் கயாட்ங்கிற பேரில் அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. காரணம் அனைத்து கயாட்களும் எரிமலை செயல்பாடுகளால் உருவானவை. எல்லா கயாட்களும் எரிமலை செயல்பாடுகளால் தான் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. கூற்று ஆழ்கடல் மட்டக்குன்றுகள் கயாட் என்று அழைக்கப்படுகின்ற கூற்று சரி.
காரணம் அனைத்து கயாட்களும் எரிமலை செயல்பாடுகளால் உருவானவை அப்படிங்கிற காரணம் தவறு. 11th கொஸ்டின் கூற்று ஏ. கடலடி தளத்தில் காணப்படும் ஆழமான குறுகிய பகுதி கடலடி பள்ளத்தாக்குகள் ஆகும். கடலடி பள்ளத்தாக்குகள்னு கடலடி தளத்தில் காணப்படும் ஆழமான குறுகிய பகுதியை சொல்லியிருக்காங்க. காரணம் இவைகள் கண்டத்திட்டு சரிவு மற்றும் உயர்ச்சிகளினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அதுக்கு காரணம் அதெல்லாம் கண்டத்திட்டு சரிவு மற்றும் உயர்ச்சிகளினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் இல்லை. கூற்று ஏ. கடலடி தளத்தில் காணப்படும் ஆழமான குறுகிய பகுதி கடலடி பள்ளத்தாக்குகள் ஆகுங்கிறது சரி. காரணம் ஆர் இவைகள் கண்டத்திட்டு சரிவு மற்றும் உயர்ச்சிகளினால் கட்டுப்படுத்தப்படுகின்றனங்கிற காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. 12th கொஸ்டின் கூற்று ஏ. வட்ட பவளத்திட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் பரவலாக காணப்படுகின்றன. அட்லாண்டிக் பெருங்கடலில் வட்ட பவளத்திட்டு பரவலாக காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் ஆழமான பகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்கள் குறைவாக உள்ளன. அதுக்கு காரணம் கடல்வாழ் உயிரினங்கள் ஆழமான பகுதிகளில் குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். வட்ட பவளத்திட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் பரவலாக காணப்படுகின்றன கூற்று சரி. காரணம் ஆழமான பகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்கள் குறைவாக உள்ளன அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 13th கொஸ்டின் கூற்று நிலத்தால் சூழப்பட்ட பகுதிகளில் உவர்ப்பியம் அதிகமாக உள்ளது. உவர்ப்பியம் நிலத்தால் சூழப்பட்ட பகுதியில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் நிலத்தால் சூழப்பட்ட கடலில் விரிந்த கடற்பரப்பை விட நன்னீர் சிறிதளவே கலக்கின்றது. அதாவது நிலத்தால் சூழப்படுற கடலில் விரிந்த கடற்பரப்பையை விட நன்னீர் கம்மியாக தான் கலக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். நிலத்தால் சூழப்பட்ட பகுதிகளில் உவர்ப்பியம் அதிகமாக உள்ளது அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம் நிலத்தால் சூழப்பட்ட கடலில் விரிந்த கடற்பரப்பை விட நன்னீர் சிறிதளவே கலக்கின்றது. கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ரோமன் லெட்டர் 2 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் மரியானா அகழி, அதற்கு நேராக கடலில் உவர்ப்பியம் குறைவு. செகண்ட் ஒன் கிரேட் பேரியர் ரீப், அதற்கு நேராக ஜப்பான் கடற்கரையோரம். தேர்ட் ஒன் சர்கோசா கடல், அதற்கு நேராக பசிபிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி. ஃபோர்த் ஒன் உயர் ஓதம், அதற்கு நேராக ஆஸ்திரேலியா. ஃபிஃப்த் ஒன் அதிக மழை, அதற்கு நேராக இரண்டாம் நிலை நிலத்தோற்றம். சிக்ஸ்த் ஒன் குரோசியோ நீரோட்டம், அதற்கு நேராக வட அட்லாண்டிக் பெருங்கடல். செவன்த் ஒன் கண்ட சரிவு, அதற்கு நேராக அமாவாசை மற்றும் முழு நிலவு நாள். ஆன்சர் மரியானா அகழி அப்படின்னா பசிபிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி. கிரேட் பேரியர் ரீப் அப்படின்னா ஆஸ்திரேலியா. சர்கோசோ கடல் அப்படின்னா வட அட்லாண்டிக் பெருங்கடல். உயர் ஓதம் அப்படின்னா அமாவாசை மற்றும் முழு நிலவு நாள். அதிக மழை அப்படின்னா கடலில் உவர்ப்பியம் குறைவு. குரோசியோ நீரோட்டம் அப்படின்னா ஜப்பான் கடற்கரையோரம். கண்ட சரிவு அப்படின்னா இரண்டாம் நிலை நிலத்தோற்றம். செகண்ட் லெசன் உயிர்கோளம். ரோமன் லெட்டர் 1 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விலங்குகள், தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் ஒன்றோடு ஒன்று இடைவினை புரிந்து கொண்டு வாழுமிடம் டேஸ் எனப்படும். அதாவது விலங்குகளும் தாவரங்களும் மற்றும் நுண்ணுயிர்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இடைவினை புரிந்து வாழக்கூடிய இடத்துக்கு என்ன பெயர்னு கேட்குறாங்க. ஆன்சர் சூழ்நிலை மண்டலம். செகண்ட் கொஸ்டின் பிற சார்பு ஊட்ட உயிர்கள் என அழைக்கப்படுபவை டேஸ். எதெல்லாம் பிற சார்பு ஊட்ட உயிர்கள்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நுகர்வோர்கள். தேர்ட் கொஸ்டின் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சிக்கலான உணவு சங்கிலி அமைப்பினை டேஸ் என அழைக்கின்றோம். அதாவது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிற சிக்கலான உணவு சங்கிலிக்கு என்ன அமைப்புன்னு கேட்குறாங்க. ஆன்சர் உணவு வலை. ஃபோர்த் கொஸ்டின் மிக பரந்த புவி சூழ்நிலை மண்டலத்தை டேஸ் என்கிறோம். மிக பரந்த புவி சூழ்நிலை மண்டலத்துக்கு என்ன பெயர்னு கேட்குறாங்க. ஆன்சர் பல்லுயிர் தொகுதி. ஃபிஃப்த் கொஸ்டின் பாலைவன பல்லுயிர் தொகுதிகளில் வளரும் தாவரங்கள் டேஸ் எனப்படும்.
அதாவது பாலைவன பல்லுயிர் தொகுதிகளில் வளரக்கூடிய தாவரங்களுக்கு என்ன பேர்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாலைவன தாவரங்கள். 6th கொஸ்டின், டேஸ் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி நன்னீர் மற்றும் கடல் நீர் கலக்கும் இடத்தில் காணப்படும். நன்னீர் மற்றும் கடல் நீர் கலக்கும் இடத்துல எந்த நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி காணப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கடல். ரோமன் லெட்டர் 2 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி, அதாவது புவியினோட குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தூந்திரா. செகண்ட் கொஸ்டின், உயிர்கோளத்தின் மிக சிறிய அலகு. உயிர்கோளத்தோட மிக சிறிய அலகு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சூழ்நிலை மண்டலம். தேர்ட் கொஸ்டின், வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிரிகளை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுமலர்ச்சி செய்வோர். ஊட்டச்சத்துக்களை மறுமலர்ச்சி செய்வோர் வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிர்களை கொண்டு யார் செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சிதைப்போர்கள். ஃபோர்த் கொஸ்டின், பாலைவன தாவரங்கள் வளரும் சூழல். பாலைவன தாவரங்கள் வளரக்கூடிய சூழலுக்கு என்ன பேர்னு கேட்குறாங்க. ஆன்சர் உவர்ப்பியமுள்ள மணற்பகுதி. ஃபிஃப்த் கொஸ்டின், மழைக்காடுகள் பல்லுயிர் தொகுதி அதிகளவு விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாததற்கு காரணம். அதாவது அதிகளவு விவசாயத்திற்கு மழைக்காடுகள் பல்லுயிர் தொகுதி பயன்படுத்த இயலாததற்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மிக அதிகப்படியான ஈரப்பதம். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து 6 முதல் 8 வரை உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும் சொல்லியிருக்காங்க. வழிமுறைகள். ஆப்ஷன் ஆ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் ஆ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஆப்ஷன் இ, கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் இ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. 6th கொஸ்டின், கூற்று, பிறசார்பு ஊட்ட உயிரிகள் தங்கள் உணவை தாங்களே தயாரித்து கொள்ளாது. அதாவது பிறசார்பு ஊட்ட உயிரிகள் அவைகளுக்கு தேவையான உணவை அவைகளே தயாரித்து கொள்ளாதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், ஊட்டச்சத்திற்காக இவை உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்கும். அதுக்கு காரணம் ஊட்டச்சத்துக்காக அது உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. கூற்று, பிறசார்பு ஊட்ட உயிரிகள் தங்கள் உணவை தாங்களே தயாரித்து கொள்ளாது அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம், ஊட்டச்சத்திற்காக இவை உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 7th கொஸ்டின், கூற்று, குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படக்கூடியதும் எளிதில் பாதிக்கப்படும் சூழலில் வாழும் பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பகுதியே வளமையம் ஆகும். வளமையம்னு எதை சொல்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் காணப்படக்கூடியதும் எளிதில் பாதிக்கப்படும் சூழலில் வாழும் பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பகுதின்னு சொல்கிறாங்க. காரணம், இப்பகுதி சிறப்பான கவனம் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு காரணம் அந்த பகுதி சிறப்பான கவனம் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் அப்போ தான் ஆராய்ச்சியாளர்கள் இதனை அடையாளம் காண்பன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. கூற்று, குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படக்கூடியதும் எளிதில் பாதிக்கப்படும் சூழலில் வாழும் பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பகுதியே வளமையம் ஆகும் அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம், இப்பகுதி சிறப்பான கவனம் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆராய்ச்சியாளர்கள் இதனை அடையாளம் காண்பர் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 8th கொஸ்டின், கூற்று, கடந்த 20 ஆண்டுகளில் 60% ஆப்பிரிக்க கொரில்லாக்கள் எண்ணிக்கையில் குறைந்துள்ளன. அதாவது 60% ஆப்பிரிக்கா கொரில்லாக்கள் கடந்த 20 ஆண்டுகளில் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம், காடுகளில் மனிதனின் குறுக்கீடு இல்லை. அதுக்கு காரணம் மனிதனின் குறுக்கீடு காடுகளில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று, கடந்த 20 ஆண்டுகளில் 60% ஆப்பிரிக்க கொரில்லாக்கள் எண்ணிக்கையில் குறைந்துள்ளன அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம், காடுகளில் மனிதனின் குறுக்கீடு இல்லை அப்படிங்கிற காரணம் தவறு. குடிமையியல் ஃபர்ஸ்ட் லெசன், மனித உரிமைகள். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு டேஸ். எந்த நாடு இன ஒதுக்கல்ங்கிற கொள்கையை பின்பற்றுச்சுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தென் ஆப்பிரிக்கா. செகண்ட் கொஸ்டின், ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது டேஸ்.
எது வந்து ஒரு அரசாங்கத்தோட உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அரசியல். தேர்ட் கொஸ்டின், ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பாய்? அதாவது ஒரு பையன் வந்து 10 வயசு பையன் ஒரு கடையில் வேலை பார்க்குறான்னா அவனை எந்த உரிமையை வைத்து கடையிலேருந்து மீட்பாய்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஃபோர்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீது மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது? அதாவது அதிகாரத்துவத்தின் மீது மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க செய்வது எந்த உரிமைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தகவல் அறியும் உரிமை சட்டம். ஃபிஃப்த் கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு டேஸ். அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எவ்வளோ நாட்கள்னு கேட்குறாங்க. ஆன்சர் 30 நாட்கள். சிக்ஸ்த் கொஸ்டின், அரசமைப்பு சட்ட திருத்தம் 44 படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை டேஸ். எந்த அடிப்படை உரிமை வந்து அரசமைப்பு சட்ட திருத்தம் 44 படி நீக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சொத்துரிமை. செவன்த் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? ஃபர்ஸ்ட் ஒன், மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. 1993 ஆண்டு தான் மாநில மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், இது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது. அது வந்து உரிமையியல் நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்தும் செயல்படும். இதனோட அதிகாரம் வந்து மாநில எல்லைக்கு அப்புறமும் செயல்படும் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இது வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடை வழங்க பரிந்துரைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் மற்றும் ஃபோர்த் ஒன் சரி. எய்த் கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. ஒரு நாணயத்தோட இரு பக்கங்கள் போன்றவை தான் உரிமைகளும் கடமைகளும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம், நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு. பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க முடியும். அதற்கு காரணம் வந்து என்னென்னா, நம்ம விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை இருக்குது. பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதற்கான உரிமையும் உணர்வையும் மதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம், நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு. பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க முடியும் இப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. நைன்த் கொஸ்டின், ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறைவு பெறாதோர் குழந்தையாவார். அதாவது எத்தனை வயது நிறைவு பெறாமல் இருக்கிறவங்களா ஐநா சபைப்படி குழந்தைன்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 18. 10th கொஸ்டின், டேஸ் கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது. அதாவது கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்ட எந்த கான நோபல் பரிசு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் அமைதி. ரோமன் லெட்டர் 2, கோடிட்டு இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு டேஸ். எந்த ஆண்டில் உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1948 டிசம்பர் 10. செகண்ட் கொஸ்டின், உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் டேஸ் பிரிவுகளை கொண்டுள்ளது. எத்தனை பிரிவுகளை உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் வந்து கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 30. தேர்ட் கொஸ்டின், அடிப்படை கடமைகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் டேஸ் சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. எந்த சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 42வது. ஃபோர்த் கொஸ்டின், தேசிய மனித உரிமை ஆணையம் டேஸாம் ஆண்டு அமைக்கப்பட்டது. எந்த ஆண்டில் தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து அமைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1993 ஆண்டு. ஃபிஃப்த் கொஸ்டின், ஏப்ரல் 1, 2010 ஆண்டு நடைமுறைக்கு வந்த சட்டம் டேஸ். எந்த சட்டம் வந்து ஏப்ரல் 1, 2010 ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கல்வி உரிமை சட்டம். சிக்ஸ்த் கொஸ்டின், பெண்களுக்கான மூதையார் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் டேஸ். எந்த இந்திய மாநிலம் வந்து 1989 பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் தமிழ்நாடு.
7th கொஸ்டின் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் குடியுரிமை இயக்கத்தினை தொடங்கியவர் டேஸ் ஆவர். யார் வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டில் குடியுரிமை இயக்கத்தினை தொடங்கியவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ரோசா பார்க். ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வாக்களிக்கும் உரிமை, அதற்கு நேராக பண்பாட்டு உரிமை. செகண்ட் ஒன் சங்கம் அமைக்கும் உரிமை, அதற்கு நேராக சுரண்டலுக்கு எதிரான உரிமை. தேர்ட் ஒன் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, அதற்கு நேராக அரசியல் உரிமை. ஃபோர்த் ஒன் இந்து வாரிசுரிமை சட்டம், அதற்கு நேராக சுதந்திர உரிமை. ஃபிஃப்த் ஒன் குழந்தை தொழிலாளர், அதற்கு நேராக 2005. ஆன்சர் வாக்களிக்கும் உரிமை அப்படின்னா அரசியல் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை அப்படின்னா சுதந்திர உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை அப்படின்னா பண்பாட்டு உரிமை, இந்து வாரிசுரிமை சட்டம் அப்படின்னா 2005, குழந்தை தொழிலாளர் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பொருளியல் ஃபர்ஸ்ட் லெசன் பணம் மற்றும் கடன். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்டைய காலத்தில் பண்டமாற்றத்திற்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் டேஸ். எந்த உலோகத்தை பண்டைய காலத்தில் பண்டமாற்றத்திற்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தங்கம். செகண்ட் கொஸ்டின் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் டேஸ். இந்திய ரிசர்வ் வங்கியோட தலைமையிடம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மும்பை. தேர்ட் கொஸ்டின் சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை டேஸ். எந்த நாணய முறை வந்து சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அமெரிக்க டாலர். ஃபோர்த் கொஸ்டின் ஜப்பான் நாட்டின் பணம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஜப்பான் நாட்டில் இருக்கிற பணம் வந்து என்னவென்று அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என். ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் வணிகத்தின் முதல் வடிவம். எது வந்து வணிகத்தோட முதல் வடிவம்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்டமாற்றம் செய்யப்பட்ட பொருள்கள். செகண்ட் கொஸ்டின் பண விநியோகம் டேஸ் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எத்தனை பிரிவுகள் வந்து பண விநியோகத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 4. தேர்ட் கொஸ்டின் இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் டேஸ். எந்த இடத்துல இந்திய ரிசர்வ் வங்கியோட முதல் அச்சகம் தொடங்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நாசிக். ஃபோர்த் கொஸ்டின் பண பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு டேஸுக்கு உள்ளது. யாருக்கு பண பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி. ஃபிஃப்த் கொஸ்டின் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பணம் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை டேஸ். அதாவது டாக்டர் B.R. அம்பேத்கருடைய பணம் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும். ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் அமெரிக்க டாலர், அதற்கு நேராக தானியங்கி இயந்திரம். செகண்ட் ஒன் நாணய சுழற்சி, அதற்கு நேராக பணத்தின் மாற்று. தேர்ட் ஒன் ATM, அதற்கு நேராக சர்வதேச அங்கீகாரம். ஃபோர்த் ஒன் உப்பு, அதற்கு நேராக சவுதி அரேபியா. ஃபிஃப்த் ஒன் ரியால், அதற்கு நேராக 85%. ஆன்சர் அமெரிக்கா டாலர் அப்படின்னா சர்வதேச அங்கீகாரம், நாணய சுழற்சி அப்படின்னா 85%, ATM அப்படின்னா தானியங்கி இயந்திரம், உப்பு அப்படின்னா பணத்தின் மாற்று, ரியால் அப்படின்னா சர்வதேச அங்கீகாரம். ரோமன் லெட்டர் 6 சரியான கூற்றை எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் நாகரிகம் வளர்ச்சியடைந்த இடங்களில் பண்டமாற்று முறை செழித்தோங்கியது. அதாவது பண்டமாற்று முறை வந்து நாகரிகம் வளர்ச்சியடைந்த இடங்களில் செழித்தோங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் இதுவே வணிகத்தின் முதல் வடிவம். அதுதான் வந்து வணிகத்தோட முதல் வடிவம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இரண்டும் சரி. ஃபர்ஸ்ட் ஒன் உலக நாடுகளில் பெரும்பான்மையான பண பரிமாற்றங்கள் அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே நடைபெறுகிறது. அதாவது பெரும்பான்மையான பண பரிமாற்றங்கள் வந்து உலக நாடுகளில் அமெரிக்கா டாலர் மதிப்பில் தான் நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் உலக வணிகத்தை அமெரிக்கா மட்டுமே நடத்துகிறது. அமெரிக்கா மட்டும்தான் உலக வணிகத்தை நடத்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் சரி, செகண்ட் ஒன் தவறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.